நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது 10th மேக்ஸ் சாப்டர் 5 எக்ஸாம்பிள் சம் 5.9 பார்க்க போகிறோம். ஃபைண்ட் த ஸ்லோப் ஆஃப் எ லைன் ஜாயினிங் கிவன் பாயிண்ட்ஸ். கொடுத்துருக்க பாயிண்ட்ஸ்ல இருந்து ஸ்லோப் ஆஃப் லைன் ஜாயினிங் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு 3 சம் கொடுத்துருக்காங்க இதுக்குள்ளேயே. ஃபர்ஸ்ட் -6,1 அண்ட் -3/2, 2. அடுத்தது செகண்ட் வந்து ஃப்ராக்ஷன்ல கொடுத்துருக்காங்க. தேர்ட் வந்து பாயிண்ட்ல கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, -6,1 அண்ட் -3/2. இந்த -6,1 x1 y1 -3,2 x2 y2 மென்ஷன் பண்ணிக்கலாம், எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இதுக்கு மேலே நீங்கள் எழுதிக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதை பார்த்தா உங்களுக்கு குழப்பாது. ஸோ அதனால மேலே வந்து x1 y1 x2 y2 கூட போட்டுக்கலாம். ஓகேவா? தென் இதோட ஃபார்முலா என்னது? ஸ்லோப் ஆஃப் லைன் ஜாயினிங்கோட ஃபார்முலா y2 - y1 x2 - x1. ஸோ வேல்யூ அப்படி சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். y2 ஓட வேல்யூ என்னது? 2 மைனஸ் y1 ஓட வேல்யூ 1 பை x2 ஓட வேல்யூ -3, x1 ஓட வேல்யூ -6. ஆல்ரெடி ஃபார்முலால ஒரு மைனஸ் இருக்காதுன்னா மைனஸ் மைனஸ் என்ன ஆயிடும்? ப்ளஸ் ஆயிடும். ஸோ +6. இப்போ அப்படியே மைனஸ் பண்ணி போட்டுற வேண்டியதான். 2 - 1 நம்மளுக்கு கிடைக்கிறது 1. -3 +6, மைனஸ் ப்ளஸ் மைனஸ். மைனஸ் பண்ணி பெரிய நம்பருக்கு முன்னாடி உள்ள சிம்பிள் போடணும். ஸோ மைனஸ் பண்ணால் 3 கிடைக்கும். 6 தான் பெரிய நம்பர். ஸோ +3. ஸோ 1/3. இதுதான் இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்டோடைய ஆன்சர். தென் செகண்ட் சம் இருக்குல்ல, அதுக்கு ஸ்லோப் ஜாயினிங் கண்டுபிடிக்கணுமா? அதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா -1/3, 1/2. தென் செகண்ட் பாயிண்ட் வந்து 2/7, 3/7. இது x1 y1 x2 y2 அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ சேம் ஃபார்முலா தான் y2 - y1 x2 - x1 ஸ்லோப் ஃபார்முலா. ஸோ ஸ்லோப் ஈக்குவல்டுன்னு போட்டு அந்த ஃபார்முலாவை நீங்கள் எழுதிக்கோங்க. தென் இப்போ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். y2 ஓட வேல்யூ என்னது? 3/7 மைனஸ் y1 ஓட வேல்யூ 1/2 பை அதே மாதிரி x2 ஓட வேல்யூ 2/7 மைனஸ் x1 ஓட வேல்யூ -1/3. ஃபார்முலால ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் மைனஸ் பிளஸ் 1/3. இப்போ நீங்கள் மேலே உள்ள ஃப்ராக்ஷனை மட்டும் பாருங்க. அதில் கீழே வந்து 2 7 இருக்கு. ஸோ 7 டேபிள் 2 போகாது, 2 டேபிளில் 7 வராது. அப்போ ரெண்டுக்கு காமனாக 14 எடுத்துக்கலாம். 2 7s are 14. ஸோ பை 14 அப்படின்னு ஆயிடும். தென் 7ஆல் எதை மல்டிப்ளை பண்ணால் 14 கிடைக்கும்? 2. அப்போ மேலேயும் அந்த 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம். அப்போ 6 ஆயிருமா? 2 3s are 6 மைனஸ் 2 ஓட எதை மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு 14 கிடைக்கும்? 7. அப்போ மேலேயும் 7ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அப்போ 1 × 7 7. ஸோ 6 - 7/14 அப்படின்னு கிடைக்கும். தென் கீழே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 7 3. ஸோ 3 டேபிளில் 7 வராது, 7 டேபிளில் 3 வராது. ஸோ 3 7s are 21 காமனாக எடுக்கிறோம். தென் 7 டேபிளில் 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் தான் நம்மளுக்கு 21 கிடைக்கும். ஸோ அப்போ மேலேயும் 3 மல்டிப்ளை பண்ணோம். அப்போ நம்மளுக்கு 6. 2 3s are 6 ப்ளஸ் 3 டேபிளில் 21 வரணும்னா 7ஆல் மல்டிப்ளை பண்ணணும். மேலேயும் 7 மல்டிப்ளை ஆகும்போது 1 × 7 7 ஆயிடும். ஸோ 6 + 7/21. புரிஞ்சிச்சா? இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இதை அப்படியே மைனஸ் பண்ணோம். 6 - 7 அப்படிங்கும்போது பெரிய நம்பரில் முன்னாடி மைனஸ் இருக்கிறதுனால நம்மளுக்கு ஆன்சர் எப்படி கிடைக்கும்? -1/14 பை 6 + 7 அப்படின்னா ஆட் பண்ண நம்மளுக்கு 13/21. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இது டிவைடில் இருக்குது 13/21. அதை மாதிரி மேலே கொண்டு வரோம். அப்போ என்ன ஆகும்? -1/14 அப்படியே போட்டுருவோம். இங்கே வந்து மேலே இருக்கிறது கீழே, கீழே இருக்கிறது மேலேயும் ஆகும். அப்போ மல்டிப்ளை 21/13. இப்போ நம்ம கட் பண்ணலாம். 14யும் 21யும் 7 டேபிளில் கட் பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கிறது -3 பை 2 7s are 14 ஆயிருமா? அப்போ 2 × 13 26. ஓகேவா? ஸோ -3/26. இதுதான் செகண்டோட ஆன்சர். தென் அதே சம்மில் தேர்ட் சம் ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். ஸோ 2 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, 14, 10 அண்ட் 14, -6. ஸோ இதை x1 y1 x2 y2 அப்படின்னு எடுத்துக்கலாம். சேம் ஃபார்முலா தான் ஸ்லோப்புக்கு. y2 - y1 x2 - x1. ஸோ y2 என்னது? -6 மைனஸ் y1 ஓட வேல்யூ 10. ஸோ -10 பை x2 ஓட வேல்யூ 14 மைனஸ் x1 ஓட வேல்யூ 14. ஸோ 14. இப்போ நம்ம இதை அப்படியே -6 -10. அப்போ மைனஸ் மைனஸ் ப்ளஸ் பண்ணி மைனஸ் சிம்பிள் போடணும். அப்புறம் நம்மளுக்கு கிடைக்கிறது -16 பை 14ல் 14 போனால் நம்மளுக்கு கிடைக்கிறது 0. ஸோ -16/0. 0வால் ஏதாவது நான் ஒரு நம்பரை டிவைட் பண்ணோம் அப்படின்னா அதை நம்ம என்னன்னு போடுவோம்? அன்டிஃபைன் போடுவோம். therefore the slope is undefined. இதோட இந்த சம் முடிஞ்சு. இந்த சம் உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இல்லை ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. தேங்க்யூ.